கொஞ்சம் காமா இருக்க மாட்டாங்களாங்க? சரிப்பா, சேர்றேன். ஓ, அந்த செட்டு வந்து நம்மளோட செட்டு தான் இல்லைங்களா? இது வந்து சிம்பிளா ஓட்டுல வந்து நீங்க போட்டு நீங்க செட்டு போட்டுருக்கீங்க. நீங்க வந்து ஒரு மறைச்சோ அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது இல்லைங்க. உள்ள வர செவரு எல்லாமே இருக்குது. உள்ள கட்டிக்க நைட் எல்லாம் மழை பெஞ்சதுன்னா அந்த செட்டில் கட்டிக்கலாம். சரிங்க. இது சும்மா காத்தோட்டமா நைட்டு மழை இல்லை அப்படின்னு இந்த சீசன்ல இப்படி கட்டிக்கலாம். வெயில் காலங்களில் காத்தோட்டமா நைட் படுத்துட்டு அது வந்து மழை பெய்யும் போது மேய போடுறதுக்குள்ள வசதி இருக்குது. எல்லாமே உள்ள வச்சு அப்புறம் உள்ளேயே நீங்க போட்டுக்கீங்க. ஆமா, மாட்டுக்கு எல்லாமே எல்லா மாடும் உள்ள கட்டுற அளவுக்கு இட வசதி இருக்கு. ஏன் இதில் நீங்கள் வந்து இந்த 6 மாட்டில் எத்தனை மாடு வந்து சினை மாடுகளாக இருக்குதுங்க, எத்தனை வந்து கறவை மாடுகளாக இருக்குங்க? சினை ஓட்டு வந்து 3 மாதம் இருக்குதுங்க, 2 மாதம் இருக்குது. ஒரு மாடு வந்து 8 மாதம் சினை இருக்குது. அது விட்டாச்சுங்க, கறவை விட்டாச்சு. 7 மாதத்துக்கு மேலே கறக்க மாட்டேன். அது கறவை விட்டாச்சு. ஒரு 3 மாடு சினை மாடு இருக்குது. அது போக இப்போ இன்னைக்கும் கூட ஒரு 3 மாடு போட்டுருக்குது தலைக்கு. எப்படிங்க இப்போ மாடு வளர்க்கும் தொழில் வந்து இந்த வெயில் இந்த அடி அடிச்சதுன்னா கஷ்டம் தானுங்களா வளர்க்குறது? ரொம்ப கஷ்டம். இன்னும் ஒரு மணி நேரத்தில் நிலம் கோட்டிடுவோம், அவ்வளவுதான். நீ இது வந்து அதுகளாகவே போய் நின்றுக்கு, வேற ஒன்றும் இல்லை. வயிறு நம்பியாச்சுன்னா போய் நின்றுக்கு. ஆளுகள்லாம் ஒன்றும் கிடைக்கிறது இல்லைங்க, ஒன்றும் பண்ண முடியாது. வேலைக்கே ஆட்கள் இல்லை. 500 ரூபா சம்பளம் கொடுத்தாலும் ஆள் கிடையாது. 2 நாளைக்கு வர்றாங்க, 2 நாளைக்கு போகிறாங்க. மிஷின் இருக்குது, நறுக்கி போட்டு அதெல்லாம் கூட வாங்கிடும். அதுதான் ஐடியா பண்ணிட்டு இருக்கேன். வரத்தட்டு நீங்கள் எங்கே வெளியே தான் வாங்குறீங்களா? இல்லைங்க, நம்ம காட்டுத்தட்டு. நம்மளுக்கு காட்டுத்தட்டு எத்தனை ஏக்கருங்க பயிர் இருக்குது? இருக்கிற 6 ஏக்கர். 6 ஏக்கர். அதில் எவ்வளோ வரத்தட்டுகள் நமக்கு ஆகுங்க? வரத்தட்டுக்கு இந்த போர் போட்டு தாங்க. அது போக நான் கொடுத்துட்டேங்க எல்லாத்துக்கும். வெளியே நீங்கள் விற்பனைக்கும் கொடுத்துட்டீங்க. சோளம் ஆகுது இல்லைங்க? சோளம் இருக்குதா? சோளம் இருக்குதுங்க. அந்த சோளத்துக்கு என்ன பண்ணுறீங்க? சோளம் இந்த வருஷம் விதைக்கணும். ஒரு 2 மூட்டை தான் ஆச்சு. சரிங்க. 3 மூட்டைக்கு மேலே வேணும். உரம் போடுறதுன்னா 4 மூட்டை வேணும். அதனால ஒரு 3 மூட்டை எடுத்து வச்சுட்டேன். அது நீங்கள் உங்கள் பயன்பாட்டுக்காக வெள்ளச்சோளமே எடுத்து வச்சுட்டேன். அது போக மிச்சம் மாட்டுக்கு கண்ணு போட்டால் அரைச்சி ஊற்றுறதுக்கு அது கொஞ்சம் பால் நல்லா தரமாக இருக்குங்க. இப்போ வரத்தட்டு வந்து எவ்வளோ வேணாலும் சாப்பிடுங்களா மாடு? வரத்தட்டு கொஞ்சம் நேரம் ஒரு 4 கத்தை 5 கத்தைக்கு மேலே சாப்பிடாது. இது பால் அதிகப்படுத்துங்க? பாலும் அதிகப்படுத்தும். வைப்பிலும் போடலாம். அதுதானுங்க பருத்தி கொட்டை போடணும். அப்புறம் அது போக களி தண்ணி எடுத்து ஊற்றுறோம். எல்லாம் கலந்ததுனால ஜமாளிச்சு. இல்லைன்னா சிரமம் தாங்க. பருத்தி கொட்டை புண்ணாக்கு வசதியில் இந்த சீசன் வச்சுருக்கணும். பச்சை மேவு இருந்ததுன்னா பயம் இல்லை, கொஞ்சம் கம்மி பண்ணலாம். இப்போ பூரா வர மேவு தானுங்க. என்னாச்சு, நீங்கள் இது வைக்கலீங்களா? சூப்பர் நேப்பியர் வைக்கலைங்க. தண்ணி வீட்டில் மசால் பில்லு அங்கே வந்து மோட்டர் ரிப்பேருங்க தோட்டத்தில். அதில் அப்படி போடலான்ட்டு இருக்கிறேன். மழை பெஞ்சதுன்னா சௌரியமாக இருக்குது, மழை இல்லாதனால கம்முன்னு. சரி, இப்போ மாடு வந்து அதிகப்படுத்துகிற ஆர்வம் இருக்குங்களா ஐயா? இதுக்கு இன்னும் பையன் படிச்சுட்டு இருக்கிறாங்க, பிள்ளையும் படிச்சுட்டு இருக்கிறாங்க. இதுக்கு மேலே வச்சுருந்தாலும் ஒரு ஆள் கிடைக்காது. காலையில் இருந்து மிஷின் போட்டு தான் கறக்கிறேன். கையில் கறக்க முடியாது. 7 உருப்படி கறக்கும் போது கையில் கறக்கும். கையில் கறக்க முடியாது. எவ்வளோ லிட்டர் பால் கறக்குறீங்க மாடு ஒரு நாளைக்கு? எல்லாம் ஒரு மாடு சேர்த்து அதாங்க நல்லா பச்சை இருந்ததுன்னா 50 லிட்டர் வரைக்கும் வரும். 50 லிட்டர் வரைக்கும்? 50 லிட்டர் வரைக்கும். இப்போதைக்கு கம்மியாக ஒரு 25 லிட்டர் வரும். ஒரு 50 லிட்டர் வந்துச்சுன்னா உங்களுக்கு எல்லா செலவுகள் போய் எவ்வளோ நிற்க வாய்ப்பு இருக்குங்க? ஒரு 10 ரூபா நிற்கும். 10 ரூபா நிற்கும், அவ்வளோதான். நீங்கள் வேலைக்கு போகிறதுக்காக இங்கே எடுத்துக்கலாம். வேலைக்கு போகிறேன்னா பயந்துட்டு 7 மணிக்கு ஷிஃப்ட் 5 அடிக்கணும். இது நாமளாக இருந்துருச்சு. யார் இப்போ நின்றுக்கலாம், இல்லைன்னா பர்மிஷன் பாருங்க. இந்த மாதிரி யாராவது யூடியூப்ல வந்தால் ஒரு பேட்டிங் கூட கொடுத்துக்கலாம். பர்மிஷன் கேட்டு தான் வெளியே வரணும். சிரமம் தாங்க. ஆனால் வேலைக்கு போகிறதுக்கு நானே ராஜா நானே முந்திரி நம்ம தொழில் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். என்ன இருந்தாலும் நம்ம பார்த்தாகணும், மற்றவங்க பார்க்க முடியாது. அப்புறம் வந்து இது ஆள் போட்டு பார்த்தாலும் சிரமம் தான். நாம் எந்திரிச்சு மாதிரி இப்போ நின்றுட்டோம்னாலுமே பயம் இல்லை. அது என்ன பண்ணணும்னு அடுத்த செகண்ட் அது பண்ணிக்கலாம். ஆள் போட்டு அவனுக்கு கூலி கொடுத்தாலும் அதுவும் பிரச்சனை தான். அந்த டைம் ஆறு வரைக்கும் தான் அவன் வேலை செய்யலாம். 5 மணி ஆச்சுன்னா 5 மணிக்கு போயிடுவான். அப்புறம் அதுக்கப்புறம் வெடி வரைக்கும் அதை நான் பார்த்தேன். இப்போ நைட்டில் மாடு கன்று போடுது, அது பண்ணுது, எல்லாமே பார்த்தேன். வேலையை ரிசைன் பண்ணிட்டு நீங்கள் ஒரு இடவசதி இருந்ததுனால இந்த தொழிலுக்குள்ளே நீங்கள் எளிமையாக வரணும். இப்போ புதுசாக வந்து ஒருத்தவங்க வந்து மாட்டு பண்ணி ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா இடவசதி எதுவுமே இல்லை. ஆனால் நான் வந்து என்னுடைய வேலையை வந்து ரிசைன் பண்ணிட்டு நான் மாடுகளை வளர்த்து நான் அதில் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்தேன். என்னென்ன மாதிரி பண்ணால் அவங்க அதில் ஜெயிக்க முடியுங்க? மாடு இடம் வந்து கடைசிக்கு ஒரு 5 செட்டாக வேணும். சரி,
5 சென்ட் இருந்தால் தான் ஒன்றும் பண்ண முடியும். மாடு கட்டுறதுக்காக இடம் வேணும். ஒரு 4 மாடு வச்சு அப்புறம் அப்படியே சமாளிச்சுக்கலாம். உடனே இடம் இருக்குதுன்னு சொல்லிட்டு உடனே செட் ஆகணும்ல. மாடு வாங்கி அவங்களுக்கு ராசிக்கு எப்படி ஒட்டு வருதா ஒத்து வரலையா. எனக்கு 4 மாடு 5 மாடு செட் ஆகிடுதுன்னா நான் கண்ணுக்குட்டியிலேருந்து பார்த்து பழகியாச்சுன்னா சில மாடுக்கு மிஷின் போட்டு கையில் கறக்க முடியாது. மிஷின் போட்டு தான் கறக்கணும். ஒரு மாடுக்கு காம்பு இதாக இருக்குது, காம்பு ஒன்று கிழக்கமாக இருக்குது, ஒன்று டைட்டாக இருக்குது. இதெல்லாம் பழக்கப்பட்டது கொஞ்சம் கஷ்டம். கறந்து காலம் இருந்தால் பயமில்லை, நிற்காம உட்காந்து கறப்பேன். பால்காரங்களாம் எல்லா கறவையும் கறப்பாங்க. அது மாதிரி பழக்கமும் இருக்கணும். திடீர்னு ஆரம்பிக்கிறதுனா தொழில் தெரிஞ்சு ஆரம்பிக்கலாம். எப்படி இப்போ கற்றுக்கிறதுக்கு வந்து எப்படிங்க உங்களை மாதிரி ஆட்கள் வந்து யாராவது நல்லா தெரிஞ்சவங்க மூலியமாக தான் பழகும். இல்லைன்னா வீட்டில் அப்படியே ஒரு மாடு 2 மாடு வச்சு கொஞ்சம் சமாளித்து அப்புறம் தெரிஞ்சவங்கள்ட்ட விசாரிச்சு அப்படித்தான் பண்ணலாம். நீங்கள் சொசைட்டிக்கு ஊற்றாமல் நேரடியாக நீங்கள் பாலை வந்து சப்ளை பண்ண இன்னும் கொஞ்சம் நேரடியாக சப்ளை பண்ணால் 50 ரூபா கிடைக்குங்க. 50 ரூபா கிடைக்குன்னா நீங்கள் ஒரு மாதத்துக்கு காசு கொடுக்க மாட்டீங்க. 7ஆம் தேதிக்கு 10ஆம் தேதிப்பீங்க. நாங்கள் அது சொசைட்டிக்கு ஊற்றுனா பில்லு ஆட்டோமேட்டிக்காக இவ்வளவு இது ரேட்டு போட்டு அக்கௌண்ட்டுக்கு போயிடு. நாங்கள் போய் நோகாமல் பாஸ் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இத்தனை கணக்கு வந்து நாமளே போட்டு நம்மளுக்கு செல்லில் மெசேஜ் வந்துடும். இத்தனை லிட்ரு இவ்வளோ ஃபேட்டு எல்லாமே அப்போவே பார்த்துக்கலாம். ஊற்றிட்டு வந்து வீடு வரக்குள்ளேயே பார்த்துக்கலாம். அது தொந்தரவு இல்லாமல் உங்களுக்கு 1/2 லிட்டர் ஊற்றுறேன், இன்றைக்கி வேண்டாம்பீங்க, ஊருக்கு போயிட்டோம்பீங்க, 2 லிட்டர் மிச்சமாகும். நான் அதை என்ன பண்ணுறது? ஃப்ரிட்ஜில் வச்சு கூட்டு போய் சொசைட்டி போற்ற முடியுமா? போற்ற முடியாது. சரியான ஒரு பாயிண்ட் சொல்கிறீங்க. ஆமாங்க. 50 லிட்டர் கறக்குதுன்னா 50 லிட்டர் வாங்குறக்கு ஆள் இருக்குது. ஆனால் அந்த நம்மளுக்கு 10ஆம் தேதினா 10ஆம் தேதி கொடுக்க மாட்டேன். காசு கொடுக்குறதுக்கு ஆள் இல்லை. ஆமாம். 7ஆம் தேதி சம்பளம் வாங்குறேன், 10ஆம் தேதிம்பா 10ஆம் தேதி சம்பளம் வாங்குறேன். எல்லாருமே பால்காரருக்கு இப்போ எங்கள் பால்காரரையும் மட்டும் பார்த்தேன். அவங்க பேலன்ஸ் நின்றுட்டே தான் இருக்குது. 10,000க்கு மேலே கொடுக்க மாட்டாங்க. 4,000 5,000 அவங்ககிட்டவே தான் இருக்குது. பேலன்ஸ் நின்றுட்டே இருக்குது. இப்போ நானாக எடுத்து நடத்துனதுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் கைக்கு கடிக்காமல் இருக்குது. இது பிரச்சனை இல்லை. ஆமாம், இது பிரச்சனை இல்லைன்னா நம்ம வெட்டி செலவு பண்ணுறது இல்லை. அதனால ஒன்று தான் மாட்டு பண்ணைக்கு வந்து பார்த்தீங்கயா ஆளுங்க வந்து கிடைக்கிறதே இல்லை வேலை. அதுக்கு என்ன பிரச்சனை? அந்த பிரச்சனைக்கான தீர்வு தான் என்ன? பிரச்சனைக்கான இன்னைக்கு எல்லாம் நவீன முறையில் வந்துருச்சுன்னு வைங்க. மிஷின் மோட்டர் வந்து இப்போ தட்டுனருக்கு நீங்கள் சொன்னீங்க, மோட்ரு 25,000 கொடுத்து வாங்கி வச்சுட்டா மிஷினு. மோட்டரில் எடுத்து தட்டு விட்டோம்னா உடனே பவுடர் பண்ணி போடும். கூட வந்து 1000 ரூபா சொல்கிறாங்க. 10 கூட வாங்கினா வேலை முடிச்சுது. கட்டி போட்டு உட்காந்துக்கலாம். ஆனால் கட்டிட்டு வந்தால் பால் அதிகமாக கறக்கும். மாடு நல்லா குடிக்கும். கட்டி வச்சு போட்டாலும் போடலாம். அது நம்ம அவங்கவுங்க வசதி பொறுத்து இருக்குது. சுத்தமாக வரும். நீ முடியாத போது நானே அதைத்தான் பண்ணலான்ட்டு ஒன்று வாங்கி தட்டை நறுக்கி கோடையில் வச்சுட்டு அதுங்களே தின்னுச்சு. சுத்தமாக ஆளுக்கே வழி இல்லைங்கும்போது என்ன வேணும் நீங்கள் தர முடியுமா? அப்படி தொழில் பண்ணி தான் நாங்கள் ஒன்று 10 ரூபாய் வச்சுக்கிறேன்னா 5 ரூபாய் வச்சுக்கோ. கறக்கிறதை மட்டும் வச்சுட்டு பாய்க்கெல்லாம் கொடுக்க வேண்டியது. அப்படியே பண்ணிக்க வேண்டியதுதான். சரிங்க. அதாவது மாடு வளர்க்குறத பற்றியும் அதாவது உங்கள் செயல்பாட்டு முறையில் அதாவது உங்கள் அப்பாவுடைய அந்த ஒரு வழிகாட்டுதல் படி நீங்கள் வந்து இந்த மாட்டு பண்ணையை வச்சு அமைச்சு அதில் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் வந்திருக்கீங்க. நிறைய தகவல்கள் நம்மகிட்ட பகிர்ந்துருக்கீங்க. ஐயா வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய பணியை ராஜினாமா பண்ணிட்டு எல்லாத்துக்கும் ஒரு முன்னுதாரணமாக தன்னுடைய இருக்கக்கூடிய இடத்துல வரத்தட்டு வந்து மாடுகளுக்கு வந்து இது விவசாயம் பண்ணி அது மூலமா வந்து மாடுகளுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு கோடை கால சூழ்நிலையிலும் மாடுகளை வந்து நல்லபடியா வளர்த்து அது மூலியமா கிடைக்கக்கூடிய பாலை வந்து ஹட்சன் சொசைட்டிக்கு ஊற்றி ஒரு சக்சஸ்ஃபுல் மேனா வளர்ந்து இருக்கிறாரு. இந்த ஒரு காணொலி நிச்சயமா வந்து நம்ம வந்து மாட்டு பண்ணை ஆரம்பிக்கிறதுக்கு மிக உறுதுணையா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அடுத்தடுத்த காணொலியிலேயே நீங்க என்ன சந்திக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. சிவா டிவி இன்ஸ்டா பேஜையும் தொடர்ந்து பாருங்க. டில் தன் பாய் ஃப்ரம் உங்கள் சிவா. நன்றி, வணக்கம்.